ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது சிக்கன் கிரேவி. சரிங்களா? இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு வானொலி வச்சுருக்கேன். இதில் வானொலி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணணுன்னு தோணுது பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேம்லாம் வேண்டாம், நார்மலாகவே இருக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இது சிக்கன் கிரேவி அப்படின்றதுனால சிக்கன் குழம்பு நான் எதுக்குமே கடுகு உளுத்தம் பருப்புலாம் சேர்க்க மாட்டேன். நேரம் ஆனியன் தான். ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் அந்த ஆனியன் வதங்கிறதுக்கு, ஆனியன் பொன்னிறமாக வதங்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்காக ஹை ஃப்ளேம் வேண்டாம், நார்மல் ஃப்ளேமில் இருக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தோடு சேர்ந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. எவ்வளோ சிக்கன் எடுக்கிறோமோ, நான் அன்றைக்கி எடுத்திருந்த சிக்கன் பார்த்திங்கன்னா 1 கிலோ விட ரொம்ப கம்மி தான். ஏன்னா வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க, நானும் சாப்பிட மாட்டோம், அவரும் சாப்பிட மாட்டோம். இன்றைக்கி சண்டேன்றதுனால பசங்களுக்கு தான். அதனால் பெருசாக ஒன்றும் அதிகமாகலாம் எதுவும் எடுத்து செய்யலை, நார்மலாக தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருந்தேன். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கணும் இல்லைங்களா, ஓரளவுக்கு வதங்கட்டும் அப்படின்ட்டு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இது எல்லாம் வதங்கணும் அப்படின்னாலே நான் எப்போவுமே சேர்க்குறது சால்ட்டு தாங்க. நான் அந்த சிக்கனுக்கு எவ்வளவோ அந்த சால்ட்டை இப்போவே சேர்த்துட்டேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா குழண்டு வெந்து வரும், தீயவும் தீயாது, நல்லா வதங்கி வரும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் எப்பயும் போடுற மாதிரி மஞ்சத்தூள், நம்ம எல்லா இதுக்கும் போடுறது மஞ்சத்தூள். நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். தீயாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சால்ட் ஆட் பண்ணுறோம். அப்புறம் என்ன இன்க்ரீடியன்ட்னா டர்மரிக், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள், காரத்துக்காக நான் எப்போவுமே ஆட் பண்ணுற ஒன்று தான் அது. எவ்வளோ தேவையோ அது மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு காரம் அதிகமாக இருக்கும். அதனால் இது மட்டும்தான் போட்டிருக்கேன். இதில் 1 ஸ்பூன், அதில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி குழண்டு வெந்து வந்திருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறி மசாலாங்க. எங்கிட்ட சக்தி கறி மசாலா அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்களா கேட்காதீங்க, ஆச்சியும் வாங்குவோம். அதுதான் இருந்துச்சுன்றதுனால ஆட் பண்ணியிருந்தேன். இன்னொரு பேக்கெட் பிரித்து அது ஆச்சி கறி மசாலா, அதையும் கொஞ்சம் பத்தாததுக்கு சேர்த்துக்கிறேன். சரிங்களா? கறி மசாலா எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. மசாலாலாம் மிக முக்கியமே என்னென்னா, எண்ணெயோடு அந்த வெங்காயம் தக்காளி இதோடு வதங்கும் போது அந்த பச்சை ஸ்மெல்லு நம்மளுக்கு வராது. அதுக்காக தான் ஃபஸ்ட்டே நம்ம போட்டு எண்ணெயில் வதக்குறோம். ஒரு சிலர் கறியை போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு வதக்குவாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. அதுக்காக தான் இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன். சிக்கன் குழம்புத்தூள் மசாலா சொல்லுவோம் இல்லைங்களா, அது. இல்லை நான் கறி மசாலா இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால எனக்கு காரம் ஓகே அப்படின்ட்டு இருந்துச்சு. அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். கறி மசாலா நல்லா வதங்குது. அது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. சிம்மிலே இருக்கட்டுங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் வேணாம். ஹை ஃப்ளேம் வச்சிங்கனாலே மசாலா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்னாக ஆரம்பிச்சிடும், கருக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதனால் பாருங்கள் எப்படி அந்த இதெல்லாம் கலந்து அந்த கிரேவி என்ன கலருக்கு வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதில் நான் கருவேப்பிலை ஃபஸ்ட்டு இல்லை, அதுக்கப்புறம் தான் வாங்கிட்டு வர போயிருந்தேன் அந்த தம்பி. அதனால் வந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி தழை கடைசியாக இறக்கும்போது நான் ஆட் பண்ணிப்பேன். நல்லா வதங்கட்டுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கும்போது நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்க சிக்கன் எவ்வளவோ அதை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்க வேண்டியது தான். என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? மிக முக்கியம், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா கறியை போட்டு நல்லா மசாலாவோடு அது இதுவாகணும், ஜெல்லாகணும். அந்த அளவுக்கு நல்லா இது பண்ணி விடுங்க. இதில் முக்கியமே என்னென்னா, நான் இன்றைக்கி வறுத்த மாதிரி தான் வைக்க போகிறேன்றதுனால நான் தண்ணியே ஆட் பண்ணலை. அதான் விஷயம். நான் தேவையான உப்பையும் ஃபஸ்ட்டே நான் போட்டுட்டேன். அதனால் உப்பு போடுற அவசியமும் எனக்கு வரல.
சரிங்களா. நல்லா கலரி விட்டுட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் தட்டு போட்டு மூடிட்டோம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து தட்டு போட்டு மூடினீங்கன்னா அப்படியே அந்த ஆவியிலே வெந்துடும். நான் ஹை ஃப்ளேமில் வைக்கவே இல்லை, நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் ஸ்டவ் பார்க்கும்போதே. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திருப்பி அந்த வாசனை நல்லா வரும் இல்லைங்களா, அப்போ அந்த ஸ்டேஜில் எடுத்து 2 வாட்டி கலரி விட்டுக்கோங்க. நான் கலரி விட்டுட்டு பார்த்தேன், நான் செய்யும் போதே பசங்க வந்து கேட்டாங்க, நல்லா வாசனை வருது. அந்தளவுக்கு இருக்கும், ஏன்னா மசாலா வந்து நம்ம மெல்லமாக வதக்கி விடும்போது அந்தளவுக்கு இருக்கும். சரிங்களா. அதனால் நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 2 வாட்டி கலரி விடுங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கிரேவி நல்லா ரெடி ஆகிடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.